நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு இந்த vlog வீடியோ, ஃபஸ்ட் vlog வீடியோ ஆரம்பிக்கலாமா? நல்ல வேலை நான் இதில் போல. தரமான ரைடு. கோகுக்குள்ள மிக்சிங் மை பிரவீனே. பிரவீனே ஹாய் கைஸ், நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலாக கேட்டுட்டு இருந்த vlog வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்ணுறோம். இன்னைக்கு எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் வரப்போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ. எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றத வீடியோலேயே பார்க்கலாம். பாருங்க, ஃபயராக இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்ட சீக்ரெட் வீடியோவும் இதில் தான் இருக்குது. அதான் நம்ம போகிற பஸ்ஸு. அதுதான் ஸ்மார்ட் பஸ். ஏய், ஜூமில் காட்டுறேன். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. கைஸ், இப்போ எங்கள் அண்ணன் வரேன்னு எப்படி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் இது சடனாக போட்ட பிளான்னால சாப்பிட மறந்துட்டோம். ஸோ எங்கள் அண்ணன் சாப்பாடு அங்கே போயிட்டுருக்காரு. இப்போ ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். காரைக்குடி ஹோட்டலில் கதவு திறந்து விடுற மாதிரியே இல்லை. vlog-ஆ? ஆமாம், vlog. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல, ரேண்டமா. நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு வாங்கிட்டு நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனா வேணும். நாங்கள் பெங்களூர் போகிறோம். பெங்களூரில் போய் ஒன்றில் போய் ஃபன் பண்ண போகிறோம். ஏய், எங்கே போகிறேன்னு சொல்லு. எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க? நான் குமார் அவசரப்பட்டியே. கண்டென்ட்டே தெரியாமல் நடந்து வந்து போகிறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. சும்மா ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். ஃபன் பண்ணிட்டு வர போறோம். இது முதல்ல ஓப்பன் பண்ணுற வியூலாம் பார்க்கலாம். சொல்லு என்ன சொல்லு? எதையாச்சும் சொல்லியா? எதுவும் சொல்லலை. நல்லா பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. தலைவாணி இருக்கு. தலைகாணலாம் இல்லைடா. ஓகே, ஹெட்செட்லாம் கொடுக்கலங்க. ஹெட்செட்டு கீழே தான்ப்பா, உங்களுக்கு கீழே இருக்கு. உங்களுக்கு கீழே. ரெண்டு பேரும் கீழே மேலே. நாங்களாம் மொட்டை மாடி. பிரவீனே சீட்டை பிடிக்கலான்னு வந்தாரு. பைபிளை கெட்டிக்கார துண்டு எடிட்டர் கவர்மெண்ட் பஸ் இருந்தால் ஈஸியாக போச்சு. இப்போ துண்டு போட்டு இந்த பஸ்ஸால் ப்ராடக்டை பார்த்தல ப்ராடக்டை பிடிக்க முடியல. ஓகே ஓகே, சீக்கிரமாக பசிக்கிட்டு வர சீக்கிரமாக போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம். ஹாய் 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 ஹாய். சூப்பராக இருக்குது. டிவி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் டிவி இல்லை. நெக்ஸ்ட் டைம் டிவி இருக்க பஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஓகே. ஒருத்தர் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன். அது ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. ஒரு பேர் யாரா? நீங்கள் பேசுங்க கொஞ்சம். இருந்தா ரொம்ப குண்டா தெரியுறேண்ணா. என்ன பேசுறது? எடுத்துக்கிடு. சரி, என்ன பேசுறது? இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? வண்டர்லா போகிறோம். அது சொல்லக்கூடாதா? நாங்கள் போகிறோம் வண்டர்லா. இப்படிக்கு உங்கள் அன்புடன் யோகானந்தன். வீடியோ அங்கே பார்க்குறேன். ஓகே. ஏய், உள்ளப்படா நீ வந்து தலைவலி சொல்லியிருக்காரு. சேலஞ்சுக்கு என்னன்னு கேளுங்களேன். என்னையா சார் சூப்பரா ஓபி அடிப்பாரு. ஓகே, நேமே பாத்தீங்கன்னா ஓபி. இவர் பேர் என்னன்னு தெரியல. ஓபி மீன்ஸ் அவுட் பேஷண்ட். கரெக்ட்டா? அது ஏதோ ஒன்னு வெச்சுக்கோ. கர்மா இவர் எடிட்டர்ன்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியல இவர் எடிட்டர்ன்ட்டு. யாரோ இவர் உள் மனுஷங்களை போய் எடிட்டர் யாரோ சொல்லிட்டாங்க. இதெல்லாம் டயலாக்லாம் தூக்கிடுவேன். உங்ககிட்ட தான் வரல இந்த ப்ராஜெக்ட். ஆமாப்பா, எல்லாம் கட்டிங் தான் இதெல்லாம். கட்டிங் சேவிங். எங்க பேரு எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டா காமி. வீடியோல வந்து ஊராதடா குரங்கு. நான் வந்து நல்லா வெள்ளையா காட்டணும். அழகா ஸ்டைலா காட்டணும். அழகா பொம்பளை மாதிரி காமிரு. பொம்பளை மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், பஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து எங்க போய் பேசலாம்? இங்க பாருங்க. கொஞ்சம் கொடுங்களேன். ஏய் உள்ள போ. ஆன மூஞ்சி. பேசிட்டு சோரி. அப்ப பார்த்தாலும் சோரி. ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு சிப்ஸாடா. கேமரா மேடா ஒண்ணுமே இல்ல. நீ என்னடா ஒயின் ஷாப்ல குசு தூங்குற மாதிரி பார்த்துனுக்குற? கொஞ்சம் கண்ணு கூட இப்படி வச்சு நீ ஒயின் ஷாப்ல போதில் பார்த்துருப்பேன். அந்த மாதிரி பியூர் வெஜிடேரியன். நம்ம வந்த பஸ் இதுதான். நம்ம பிரேக் வந்திருக்க இடம்
இதுதான் காய்ஸ். இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிரேக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதாவது வழியை நிறுத்துவாங்களே அந்த மாதிரி இடம். பட் இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம யோகா வந்து தனியாக போயிருக்காரு. ஸோ அவர் இப்போ எப்படி இருக்காருன்றதை பார்க்கலாம். டேய் இங்கே வாடா. பக்கல நான் தாண்டா உட்காரணும். இப்படி வாடா. இப்படி உட்காரு. இங்கே உட்காரு. அவன் என்ன சொன்னா 9:30 வரும்னா, இப்போ நான் உடனே வந்துச்சு வந்துடலாம். அந்த பஸ்ஸுக்கு கூட்டம் ஏற்றுறதுக்காக போகுதா லாஸ்ட் பஸ்ஸு லேட் ஆகும்னா. ஆனால் அவன் சொல்லி 5 நிமிஷத்துல பஸ் வந்துச்சு. என்ன தெரியுது, உலகம் நம்மளை ஏமாற்றும். நம்ம தான் உஷாராக இருக்கும். தமிழ் என்ன சும்மாவா? பேர் யோகா தான், நான் தமிழில் டேய் இங்கே வந்து உட்காராடி. தலை அங்கே பார்த்தல மண்டை பார்த்தல தூக்கி வச்சுக்கிட்டல அங்கே. ஏய் பின்னாலேருந்து எல்லா பொண்ணுங்க நான் பாப்பா வந்து அங்கே உட்காந்துக்கிறேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. 10 இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு கன்னடம் தெரியுன்னு பேசினுக்கிறேன். ஆனால் எனக்கு கன்னடமே தெரியாது. முதல்ல அவர் கன்னடமே பேசல, அது தெரியுமா? அவர் முதல்ல கன்னடமே பேசல. ஸ்டார்டிங் பேசினாரு. ஜிபே இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் எக்கடை உக்கடை தக்கடை பக்கடை ஏதோ சொல்லிடுறாரு. சுத்தமாக புரியல அது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கடல் மிட்டாய் என்னன்னு கேட்டாங்க போய். பையா பருப்பி துப்புடாவா? ஓகே. ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலாக பஸ் ஏறிட்டோம். அடுத்து ஒண்டர்லா போய் இறங்குறோம். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ ஈனோ உள்ள போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் எங்கே வேணால் சீக்கிரம் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு ஒண்டர்லா போகிறோம். இவரை வாந்தி எடுக்க வைக்கிறோம். கன்ஃபார்ம் பார்க்க தானே போகிறீங்க. பாருங்கள் யார் யாரெல்லாம் வாந்தி எடுக்கிறாங்கன்னு வீடியோவில் கவர் பண்ணுறோம். நிறைய பேர் போக மாட்டாங்க, சும்மா தலைவலிக்கு தலை சுற்றுன்னு உட்காந்துருவாங்க. இன்க்ளூடிங் யோகாண்ணா 2 பேரும் தான் வேஸ்ட். பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க. சொல்லு இருட்டா தெரியுது. இப்போ வெளிச்சம் சொல்லிக்கலாம். எல்லாம் தூக்கி வந்துட்டான் 2 பேருமே. பேயில போமா. ஐயோ சாமி. ஏன் சார் ட்ரெஸ் பார்த்து ஃப்ரேம் வச்சுக்கலாம். எகிரிக்கிறீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் சரியில்லை. யாராவது ஏறது முன்னாடி கேர் பைத்தியமாகறான். கேர் ஆகுது. நானும் யோகானா பாருங்க ஒரு ரைட விட மாட்டோம். அப்புறம் guys, இப்போ நம்ம போகிறது வந்து காலைல இட்லி சாப்பிட்டோம். யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? அவன்டா கேமரா வீர்கிட்ட மாட்டின்னு பார்த்த அவஸ்தை இருக்குது. தெரியாது என்னடா பஸ் விட்டு இறங்கணுன்னு ஒண்டர்லாக்குள்ள போகாமல் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக கேட்டு இந்த சீக்ரெட் ரிவீல் வீடியோ இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அதனால தான் நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட்டு டவுட்டு வேறு டவுட்டு. இப்போ இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். நாங்கள் 3 பேருமே ஓன் பிரதர்ஸ், கூட பிறந்த சகோதரர்கள். எல்லாருமே 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். நான் தான் முதல்ல பிறந்தது. இந்த உலகத்தில் முதல்ல வந்தது நான் தான். சரி ஓகே. என் பேர் நியாஸ். என்ஆர்எஃப்எம்ல என்னன்றமில்ல நியாஸ், அது நான். அதாவது அந்த உலகத்தில் ஒருத்தவன் பிறந்தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ரியாஸ். NR. 3ஆவதாக பிறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம், இவர் தான் ஃபயாஸ். NRF. நாங்கள் 3 பேர் ஓன் பிரதர்ஸ். எங்களுக்கு வேறு யாரும் கூட பிறக்கல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு?
எம்ன்றது யாருன்னு மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து முஃபாரிஸ். அவன் வந்து சவுதியில் ரியாதில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த பையன். எங்களோட மாமா பையன் அவன் தான் முஃபாரிஸ். நாங்கள் தான் NRFM. ஃபஸ்ட்டு டவுட்டு கிளியர். செகண்ட் டவுட்டுக்கு போயிடலாமா? எனக்கும் மோனிஷாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சிங்க தான். ஆனால் கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சிங்க. பின்ன எப்படி இல்லை எனக்கு தெரியும்னா அதை ஃபயர் சொல்லுவாங்க. நானும் ரியாஸும் பிரதர்ஸு. பின்ன மோனி உங்களுக்கு சிஸ்டர் தானே வரணும்னு என்கிட்ட கேட்குறீங்க. அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக மோனி பார்த்தீங்கன்னா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து எங்கள் அண்ணன் ரியாஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் கிடச்சதுனால அண்ணன் தங்கச்சி வீடியோஸாக போட்டுருந்தாங்க. மற்றபடி மோனி வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸோட ஓன் சிஸ்டர் கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நானும் ரியாஸும் வேறு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் வீடியோஸ் போட்டாலே இன்னும் அண்ணன் தங்கச்சி வீடியோஸ் போடுறீங்க, லவ் பண்ணுற மாதிரிலாம் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. நாங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் தான். எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணனால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக பழகுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சினா நானும் ரியாஸும் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நானும் ஃபயர்ஸும் பண்ணுவோம். அது 2 போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிக்கு யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். பிரவீன் யாருன்னு ஃபயர் சொல்லுவோம். பிரவீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பன். நான் ஒன்றுமில்ல டைமில் 2 பேரும் வெட்டியாக சுற்றின டைம்லேருந்து என் கூடயே தான் ஆகிறான். ஸோ இப்போயும் எங்கள் கூடயே தான் ஆகிறான். ஸோ நம்ம டீமோட எடிட்ரு. அவரை எடிட்டர்னு சொல்லக்கூடாது, எல்லா வேலையும் பண்ணுவான். எங்களை மாதிரி தான் ஆகணும். நாங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் அவனும் இருக்கிறான். ஸோ பிரவீனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாரை பற்றியும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சீக்ரெட் எல்லாம் ரிவீல் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம். நிறையா வெப் சீரிஸ் எல்லாம் எடுக்க பார்க்குறோம். நிறையா பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ வண்டர்லாவை போய் திரும்பி கண்டினியூ பண்ணணும்ல. இன்னும் நிறையா என்டர்டைன்மெண்ட் என்னென்ன நடந்துச்சு, நிறையா ரைடில் போய் என்னென்ன நடந்துச்சு, அந்த எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ அது எல்லாமே பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.